100 வயதுடைய வாக்காளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? ஏ. பீகார், பி. ஒடிசா, சி. தமிழ்நாடு, டி. கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பீகார். இந்தியாவில் முதல் ஆப்டிக்கல் பூங்கா அமைக்கப்பட்ட இடம் எது? ஏ. பீகார், பி. ஒடிசா, சி. தமிழ்நாடு, டி. மகாராஷ்டிரா. சரியான பதில் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கும் தினம் எது? ஏ. ஜனவரி 22, பி. ஜனவரி 25, சி. ஜனவரி 30, டி. ஜனவரி 12. சரியான பதில் ஆப்ஷன் பி ஜனவரி 25. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தேசிய சுற்றுலா தினம் கடைபிடிக்கும் தினம் எது? ஏ. பிப்ரவரி 12, பி. ஜனவரி 25, சி. ஜனவரி 30, டி. ஜூலை 23. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சமூக நீதி போராளி மண்டபம் உருவாக்கப்பட்ட இடம் எது? ஏ. விழுப்புரம், பி. சென்னை, சி. தூத்துக்குடி, டி. கடலூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ விழுப்புரம். தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ள இடம் எது? ஏ. 1, பி. 2வது இடம், சி. 3வது இடம், டி. 4வது இடம். சரியான பதில் ஆப்ஷன் பி 2வது இடம். உலக தேங்காய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏ. டிசம்பர் 7, பி. நவம்பர் 12, சி. மார்ச் 16, டி. செப்டம்பர் 2. சரியான பதில் ஆப்ஷன் டி செப்டம்பர் 2. பட்டியலின மக்கள் அதிகம் வாழும் மாவட்டம் எது? ஏ. விழுப்புரம், பி. சென்னை, சி. செங்கல்பட்டு, டி. கடலூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ விழுப்புரம். இந்திராமா வீடு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஏ. மகாராஷ்டிரா, பி. கர்நாடகா, சி. தெலுங்கானா, டி. தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் சி தெலுங்கானா. உலகில் முதல் கடற்படை ரேடரை உருவாக்கிய நாடு எது? ஏ. ரஷ்யா, பி. சீனா, சி. ஜப்பான், டி. இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் பி சீனா. சர்வதேச வரிக்குதிரைகள் தினம் கடைபிடிக்கும் நாள் எது? ஏ. மார்ச் 30, பி. பிப்ரவரி 28, சி. ஏப்ரல் 29, டி. ஜனவரி 31. சரியான பதில் ஆப்ஷன் டி ஜனவரி 31. காவிரி நதி நீர் நடுவர் மன்றம் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ. 1991, பி. 1995, சி. 1989, டி. 2000. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1991. குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்தி அணிவகுப்பிற்கான முதல் விருதினை பெற்ற மாநிலம் எது? ஏ. திரிபுரா, பி. பீகார், சி. உத்தரப்பிரதேசம், டி. தமிழ்நாடு.
சரியான பதில் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். சர்வதேச சரஸ்வதி திருவிழா நடைபெற்ற மாநிலம் எது? ஏ திரிபுரா, பி பீகார், சி கேரளா, டி ஹரியானா. சரியான பதில் ஆப்ஷன் டி ஹரியானா. முப்படை பாசறை திரும்பும் நிகழ்வு கடைபிடிக்கும் தினம் எது? ஏ மார்ச் 15, பி ஜூன் 13, சி ஜனவரி 29, டி நவம்பர் 23. சரியான பதில் ஆப்ஷன் சி ஜனவரி 29. சிறந்த காவல் நிலைய விருதினை பெற்ற மாவட்டம் எது? ஏ கோவை, பி சென்னை, சி சேலம், டி மதுரை. சரியான பதில் ஆப்ஷன் டி மதுரை. சமீபத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ள மாநிலம் எது? ஏ கோவா, பி உத்தரகாண்ட், சி கேரளா, டி தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் விதி என்ன? ஏ விதி 33, பி விதி 49, சி விதி 44, டி விதி 52. சரியான பதில் ஆப்ஷன் சி விதி 44. சம்மன் ஜன் ஜீவன் செயலியை உருவாக்கிய மாநிலம் எது? ஏ ஹரியானா, பி உத்தரகாண்ட், சி கேரளா, டி தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹரியானா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தரவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கும் நாள் எது? ஏ அக்டோபர் 13, பி ஆகஸ்ட் 18, சி ஜனவரி 28, டி ஜூலை 14. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். திருவள்ளூர் கலாச்சார மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஏ சென்னை, பி கச்சத்தீவு, சி தூத்துக்குடி, டி யாழ்ப்பாணம். சரியான பதில் ஆப்ஷன் டி யாழ்ப்பாணம். பயணிகள் வாகன உற்பத்தி நிறுவனங்களில் சந்தையில் இந்தியா பிடித்துள்ள இடம் எது? ஏ 1, பி 3வது இடம், சி 2வது இடம், டி 4வது இடம். சரியான பதில் ஆப்ஷன் பி 3வது இடம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். பூ ஆதார் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 2009, பி 2008, சி 2010, டி 2011. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் மிக அசுத்தமான நகரம் எது? ஏ மதுரை, பி திருப்பூர், சி கோவை, டி சென்னை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. தலைவலியை மிக விரைவாக போக்கும் பழம் எது? ஏ கொய்யாப்பழம், பி ஆரஞ்சு பழம், சி மாதுளை, டி வாழைப்பழம். சரியான பதில் ஆப்ஷன் டி வாழைப்பழம். இஸ்ரேவின் 3வது ஏவுதளம் எங்கு நிறுவப்பட்டு உள்ளது?
ஏ தமிழ்நாடு, பி கர்நாடகா, சி ஆந்திரா, டி கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் சி ஆந்திரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 3 கொஸ்டினுக்கும் சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ கிவ்வேக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரைஸ் என்ன சொல்லிடுறேன். கிவ்வேக்கான ப்ரைஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சோனி ஹோம் தேட்டர் வந்து கிவ்வே ப்ரைஸை வந்து கொடுக்க போகிறோம். யார் சரியாக பதில் இருக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சோனி ஹோம் தேட்டரை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ கிவ்வேக்கான ரூல்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் டேட் வந்து டிசம்பர் 24 வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக டிசம்பர் 31 வந்து இந்த வீடியோ 10,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் சரியாக பதில் வச்சுருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சோனி 5.1 ஹோம் தேட்டர் வந்து கிவ்வேயாக கொடுக்க போகிறோம். அப்படி அந்த 31 வந்து இந்த வீடியோ வந்து 10,000 வியூஸ் போகல அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகாது. அந்த கிவ்வே வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இதான் அந்த ரூல்ஸ். நான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த வீடியோ பப்ளிஷ்மெண்ட் டேட் வந்து டிசம்பர் 24 பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக 31, அதாவது டிசம்பர் 31 இந்த வருஷம் எண்டு 31 வந்து இந்த வீடியோ 10,000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அப்படி எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் கமெண்டில் சரியாக பதிலளிச்சிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி, நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சோனி 5.1 ஹோம் தேட்டர் வந்து கிவ்வேயாக கொடுக்க போகிறோம். அப்படி வந்து அந்த டிசம்பர் 31 10,000 வியூஸ் போகலை அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகாது. அந்த கிவ்வேக்கு நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜிகே ரிலேட்டிவாக ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்குன்னு ஒரு ஹெல்ப் நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போட முடியும். எதுபோல் ஜிகே வேணும்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவும் அடுத்தது போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னொரு ஜிகே வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.